விழுப்புரம் அருகே விவசாயி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக தகாத உறவால் பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மனைவியுடன் தகாத உறவு வைத்திருந்ததால் பெண்ணின் கணவரால் விவசாயி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? விழுப்புரம் அருகே உள்ள தாதம்பாளையத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சத்யராஜ். கடந்த 17ஆம் தேதி இவர் தனது விவசாய நிலத்தில் தலை, கழுத்து பகுதியில் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற வளவனூர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிரமாக விசாரித்தனர். கொலை செய்யப்பட்ட சத்யராஜின் உறவினர்கள், நண்பர்கள், அவரது குத்தகை நிலத்திற்கு அருகில் நிலம் வைத்துள்ளவர்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் தகாத உறவால் சத்யராஜ் திட்டம் தீட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தாதம்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சரவணனின் மனைவியுடன் சத்யராஜ் தகாத உறவில் இருந்துள்ளார். இதனால் கொலையில் சரவணனுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. அவரை காவல் நிலையம் வரவழைத்து போலீசார் விசாரித்தனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் படுபயங்கர கொலையின் பின்னணி குறித்து பேசி அதிர்ச்சி கொடுத்தார். தான் இல்லாத நேரம் தன் மனைவியுடன் சத்யராஜ் ரகசிய உறவில் இருந்ததாகவும் பலமுறை கண்டித்தும் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இருவரும் தனிமையில் சந்தித்து காதலை வளர்த்து வந்ததாகவும் கூறினார். சம்பவத்தன்று அது தொடர்பாக பேசி சண்டை ஏற்பட்டதில் சரவணனின் மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்றார். கோபித்துக் கொண்டு சத்யராஜின் வீட்டிற்குத்தான் சென்றிருக்க வேண்டுமென நினைத்து சரவணன் கொடுவா கத்தியுடன் புறப்பட்டார். சத்யராஜின் நிலத்திற்கு சென்றவர் தனது மனைவி எங்கே என கேட்டு சரவணனிடம் சண்டையிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பாக மாற சத்யராஜை கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளார் சரவணன். பின்னர் அங்கிருந்து தப்பியோடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சரவணன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய கொடுவா கத்தியை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியுடன் தகாத உறவு வைத்திருந்ததால் பெண்ணின் கணவரால் விவசாயி கொலை செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.